அவன் வாயில நல்ல வார்த்தையை போடுவார். அவன் சொல்லுவான், நீ நல்லா இருப்ப, ஹல்லேலூயா, நீ சௌக்கியமா இருப்ப, ஹல்லேலூயா, நீ பிள்ளைகளோட நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும், மனைவி பிள்ளைகளோட நீ நல்லா இருப்பையா, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவான். பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னை யார் சபிக்க வந்தாலும் அவன் வாயிலேயே கர்த்தர் வார்த்தையை போட்டு உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ யாரையும் கண்டு பயந்துராத. ஹல்லேலூயா. பாருங்களேன், கர்த்தர் சொல்றாரு, பிலேயாம் சொல்றான் கர்த்தருடைய வார்த்தையை, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிறார். யாரு? கடவுள் ஆசீர்வதிக்கிறார். நான் அதை திருப்ப கூடாது, எனக்கு அது வேலை கிடையாது. ஹல்லேலூயா. இரண்டாவது முறையும் கடவுள் என்ன பண்றாரு? போகவே வேணான்னு ஃபர்ஸ்ட் சொல்லி தடுக்கிறாரு. அதை கேட்காம கிளம்பி வந்துட்டான் பீலேயாம். கிளம்பி வந்து சபிக்கிறதுக்கு வந்து நிக்கிறான். பண ஆசையில, பணத்தாசையில என்ன பண்றான் பீலேயாம்? இவன் கூலி கொடுக்குறான். கூலி கொடுத்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்கவான்னு கூப்பிடுறான். ஆனா இவன் பணத்தாசையில கடவுளுடைய தீர்க்கதரிசியா இருந்தோம், கடவுளுடைய ஊழியக்காரனா இருந்தோம், தேவ ஜனங்களை சபிக்கிறதுக்கு வராம பாருங்களேன். இப்ப 2 முறையும் மிஸ் ஆகி போச்சு. 2 முறை என்னாச்சு? ஹல்லேலூயா. மூணாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். 28வது வசனம் வாசிங்க. எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற ஹேயரின் கொடுமுடிக்கு அழைத்துக்கோ. 3வது இடம். இங்க வந்து நீ சபி. அதே போல பலி 7 பலிபீடம் கட்டி 7 ஆடுகள் 7 மாடுகளை பலியிடுகிறார்கள். இப்ப கர்த்தர் சொல்றாரு 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சொல்லுங்க பிரியும். ஹல்லேலூயா. 24:1 கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்த போலவே நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. ஹல்லேலூயா. சபிக்க வரான். 3 முறையும் ட்ரை பண்றான். கிளம்பி வந்தோன்னு ஸ்டாப் பண்ண பார்த்தாலும் கேட்கல, சொல்ற பேச்சு கேட்கல. 3வது முறையும் வந்து சபிக்கிறான். யெஷுமேனுக்கு மேல போய் நிக்கிறார், சபிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன் மேல ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கு. ஆமென். ஆபிரகாமுக்கு ஒரு பிராமிஸ் வேர்டு கொடுக்கிறார் பாரு. உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இவங்கெல்லாம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? ஆண்டவருடைய ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. அப்போ ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இவங்க மேல பலிக்குதே தவிர சாபம் இவங்க மேல வரல. இப்ப நீங்களும் நானும் யாரு? அந்த ஆபிரகாமின் விசுவாசத்தின் சந்ததியா இருக்கிறோம். அப்ப நம்ம மேல சாபம் என்ன பண்ணாது? சொல்ல மாட்டீங்களா சத்தமா? பாஸ்டர் அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி சௌமியா பாக்குறத பார்த்தா எனக்கு அப்படியா பாஸ்டர், அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. என் மேல அந்த சாபம் பலிக்காது. கிருபவாசி 24:1 நம்பர்ஸ் 24:1 வாசி. கவனிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்புறம் பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற சொன்னார். நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சொன்னார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் கர்த்தரால். ஐயா, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிளாட்சன், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். காட்சன், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. சொல்லு, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். சொல்லுங்க சிஸ்டர், நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்க மேல எந்த சாபமும் பலிக்காது. உங்க மேல சாபம் இல்ல, ஆசீர்வாதம் தான் இருக்குது. உங்க மேல சாபம் கிடையாது, ஆசீர்வாதம் தான் இருக்குது. முதல்ல அதை நீங்க நம்புங்க. ஹல்லேலூயா. நீங்க நம்பணும், கடவுளை என்ன ஆசீர்வதிக்கிறாரு நம்பணும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்மளும் என்ன எங்க போய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை எப்ப நம்ப ஆரம்பிச்சுட்டு அப்பயும் வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. இதைத்தான் உபாகம் 23:5 சொல்றாரு, பீலேயாம் சபிக்க வந்தான், உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்காமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். நான் நினைக்கிறேன் பீலேயாம் ஒவ்வொரு முறையும் 100 சாபங்களை, ஒரு 10 ஒரு 20 சாப வார்த்தைகளை ரெடி பண்ணின்னு இருப்பான். இந்த ஜனங்கள் என்ன பண்ணலாம்? சபிக்கலாம் அப்படின்ட்டு. இவன் போய் ஏறி நின்று சபிக்க வாயை திறந்த உடனே கர்த்தர் அவன் வாயில வார்த்தையை போட்டு, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீங்க பரவுவீங்க. கீழே வசனம் பாருங்களேன், 24 வாசிங்க.
யாக்கோப் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். இல்ல என்னாகும் 24:5 வாசிங்க. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அடுத்தது, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சாலைகளில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் விழித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். அல்லேலூயா. அடுத்தது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளால எய்வார்கள். அல்லேலூயா. இப்படி ஆசீர்வாதமான. அடுத்தது, சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன். இவன் திட்டம் பண்ணின்னு போனான் பாருங்க. இப்படி அவங்க குறுகி போனோம், யுத்தத்துல தோத்து போனோம், மாண்டு போனோம், கானானுக்கு போக கூடாது, இப்படியே வியாதி வந்து அவங்க செத்து போனோம், இப்படின்னு சொல்லி பல சாப வார்த்தைகளை தயார் செய்து கொண்டு போன பீலேயாமுடைய வாயில கர்த்தர் வார்த்தைகளை போறாரு. ஒவ்வொரு முறையும் போடுறாரு. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைய உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க சுத்தமா வச்சிருக்கிறார். அவன் சொல்றான் பாருங்களேன், கடைசியா சொல்ல முடிக்கும் போது, உங்களை ஆசீர்வதிக்கிறவனை. 9ஆம் வசனம் வாசிங்க. துஷ்ட சிங்கம் போலவும் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க. இந்த வசனத்திலே இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு உரியது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்பதை ஆதியாகமம் 12:3 வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை பாருங்களேன். இது யாருக்கு சொல்றாரு? ஆபிரகாமுக்கு சொல்றாரு. இப்ப ஆபிரகாமின் சந்ததிக்கும் சொல்றாரு கர்த்தர், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான். அல்லேலூயா. உன்னைய பார்த்து யாராவது அம்மா நல்லா இருக்கிறியான்னு கேட்டா அவன் நல்லா இருப்பான். கவனிங்க, உங்களை பார்த்து யாராவது நீ நல்லா இருக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்து விசாரிக்கிறான்னு வச்சுக்கோயேன், அவன் எப்படி இருப்பான்? கவனி, அவன் எப்படி இருப்பான்? என்னை பார்க்க மாட்டீங்களே, நீங்க பைபிளை கூர்ந்து பார்க்கறத பார்த்தா ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டு இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். கவனிங்க, உங்களை பார்த்து நீ நல்லா இருமா, எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கிறேன்னு உங்களை விசாரிக்கிறான். அவன் எப்படி இருப்பான்? இப்போ அவன் நல்லா இருப்பான். அல்லேலூயா. சில்ல உங்களை பார்த்து விசாரிச்சாவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்றேன், உன்னை பார்த்து மா நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை அவன் நம்மள ஆசீர்வதிச்சிட்டான் இல்ல, இப்ப அவனுக்கு என்ன கிடைக்கும்? எம்மா நம்மள ஆசீர்வதிச்சா அவன் எப்படி இருப்பான்? நம்மள சபிச்சா அவன் எப்படி இருப்பான்? அவன் சபிக்கிறதுனால நம்ம மேல சாபம் வர போறது கிடையாது. அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற பண்ணுகிறார். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவர்களை உனக்கு கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். உன்கிட்ட இருந்து எதையாவது பறிக்க நினைக்கிறான்னு வச்சுக்கோயேன், கர்த்தர் அவங்ககிட்ட இருந்து பறிச்சிடுவார். கையை தட்டி ஆண்டவரை நம்பி டக்குன்னு இந்நேரம் மேரி சிஸ்டம் தான் டம டம டமான்னு அப்படி இடி வெடிச்சிருக்கும் பாருங்க. அல்லேலூயா. வார்த்தை அப்படி ரிசீவ் பண்ணணும். உன்னை பார்த்து நல்லா இருன்னு சொல்றான் பாரு, நல்லா இருப்பா நீ சந்தோஷமா இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்றானா அவன் எப்படி இருப்பான்? ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். இன்கேஸ் இருதயத்துல சபிக்கிறான்னு வச்சுக்கோயேன், அந்த சாபத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி பண்ணுவார். இப்ப என்னை ஆசீர்வதிக்கிறான், அதனால கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிறார்னா, என்னை சபிச்சானா சாபம் என் மேல வராது, யார் மேல போயிடும்? அவனுக்கு தான் நஷ்டம். அல்லேலூயா. தைரியமா இருக்கணும். யாராவது உங்களை சாபம் விட்டா என்ன பண்ணக்கூடாது? அப்ப ஹாப்பியா இருக்கணும். ஏன்டா உன் தலையில நீங்க மண்ண வாரி போட்டுக்கிட்டு. என்ன சபிச்சா அந்த சாபம் எனக்கு ஆசீர்வாதம் தான், ஆனா உனக்கு என்னது? அது சாபம் தான். நம்மள வாழவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறானா, நம்ம நல்லா வாழ்வோம், அவன் வாழ மாட்டான். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது?
அப்பா நீ நல்லா வாழ்ப்பா, இந்த கொஞ்சம் வச்சுக்கோ, இந்த காசை வச்சுக்கோ, நீ இது பிசினஸ் பண்ணிக்க, அதை பண்ணி ஏதோ நீ முன்னேறத்துக்கு இதை வச்சுக்கோ, இந்த காரியத்தை உனக்கு உதவி கொடுக்குற, நீ வாழ்ந்து நல்லாரு அப்படின்னு எவெல்லாம் நம்ம ஊழியக்காரன் நினைக்கிறான், விசுவாச பிள்ளைகளை நினைக்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். ஒரு தம்பி அப்படிதான் என்ன பண்ண தெரியுமா, பழைய சுசுகி மேக்ஸர் பைக் எனக்கு கொடுத்தான். அது 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா வாலாஜாபாத்துக்கு வரும், 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாதான் வாலாஜாபாத்து வீட்டுக்கே போகும். சரி ஜெபம் பண்ணி கொடுத்து ஜெபம் பண்ணி சந்தோஷமா நம்ம கிட்ட பைக் இல்லாத நாட்கள். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா, ஒரு ஒரு 4 to 6 இயர், 4 to 6 ஆண்டுகளுக்குள்ள அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஒரு ஹோண்டா ஆக்டிவ் வாங்கிட்டான், பலீரோ ட்ரக் ஒன்று வாங்கிட்டான், மாருதி அப்புறம் அந்த கார் ஒன்று, மாருதி டூரிஸ்ட் கார் ஒன்று வாங்கிட்டான். ஒரு நாள் கேட்டேன், டே உன் கார் எனக்கு கூற, நான் வெள்ளூர் வரையும் போயிட்டு வரணும். பாஸ்டர் எடுத்துமோங்க பாஸ்டர், காரை தந்து விட்டு விட்டு போயிட்டான். அல்லேலூயா. நாம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு தம்பி ஒருத்தர் இருந்தார், அவர் டிரைவர் பாஸ்டர், அவர் டிரைவர் கிடையாது, பாஸ்டர் வண்டி ஓட்ட தெரியும். அப்புறம் நம்ம பாஸ்டர் 3 பேர் நாங்கள் என்ன போகிறோம், அப்படியே அந்த காரை பெட்ரோல் போட்டு ஷேர் பண்ணி போட்டுட்டு ஜாலியாக போகிறோம். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் கார் மாதிரியே இருந்துச்சு. அல்லேலூயா. நாங்கள் ஜம்முன்னு டோல்கேட்டெல்லாம் ஐடி கார்டை காமிச்சிட்டு போயிட்டு ஜம்முன்னு நாங்கள் அப்படின்னு சொல்றது கூட்டத்தோட போல, தனியாக போனால் தானே கொஞ்சம் மரியாதை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆச்சரியம், தம்பி பாருங்க மனசு வந்து செஞ்ச அந்த ஒரு காரியத்தை. அன்னைக்கு கஷ்டங்க, அந்த வண்டி கொடுக்கும்போது அவனுக்கு வருமானம் கம்மி, வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஒரு சின்ன வருமானத்துல இருக்கும்போது பாஸ்டர் நடந்து போறாரு நடந்து வராருன்னு சொல்லி ஊழியத்துக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க ராயல் என்ஃபீல்டு கல்யாணத்துல கொடுத்துட்டாங்க அவனுக்கு. இத்தனை வண்டி இல்லாம என்ன வண்டி கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்கப்படுறோம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்ல. நான் ஒரு தம்பிக்கு ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், ஆண்டவர் சொல்றாருப்பா நீ ஒரு வண்டி ஒன்று வாங்கப்பா, உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. சொல்ற பேச்சு கேட்கவே இல்லை. நல்ல ஒரு சேமினா பந்தல் போடுற பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான், செம ஓட்டம். ஒரு குட்டியான ஒன்று வாங்கி இருந்தானா ஓன் வெஹிக்கிள் வச்சு போய்க்குன்னு வந்துன்னு இருப்பான்ல. இவர் என்ன பண்ணானா வாடகைக்கு வண்டி எடுத்தா இருப்பாருங்க, ஒருத்தர் ஒரே ஆள் வண்டி எடுத்தான் போறான். அவன் பார்த்து இருந்தான், என்னடா அது இவன் வண்டி நம்ம இவன் பாட்டு இவ்வளவு சம்பாதிக்கிறான்ட்டு என்ன பண்ணான் அவன் என்ன பண்ணானா அவன் தனியா கடை போட்டான். இவன் என்ன பண்ணா இப்போ அந்த ஆள் தனியா கடை போட்டான் பாருங்க. ஒரு நாள் என்கிட்ட புலம்புறாரு, ஐயா ஒரு வண்டி வாங்கியிருந்தா இந்த வியாபாரம் நல்லா இருந்திருக்கு ஐயா, இப்போ வாடகை வச்சு இந்த வாடகை கூட கொடுக்க முடியாம எல்லா சாமானும் வாரியாந்து வீட்டுல போட்டாரு. இப்ப கம்பெனிக்கு போயின்னுக்கிறாரு. ஊழியக்காரன் சொல்லும் போதே கேட்கணும், கர்த்தர் சொல்றாரு சொல்றேன் இப்போ ஒரு வண்டி ஒண்ணு வாங்குப்பா அப்படின்னு. இவ்வளவு பொருள் வாங்கி போட்டு ஒரு வண்டி வாங்கி போய் கூடாது. இன்னைக்கு பொருளெல்லாம் வாரி அவ்வளவு பெரிய வீட்டுல போட்டு கம்பெனில போர்க் லிட்டர் ஆப்ரேட்டர் ஒர்க் பண்றாரு. வரும்போது ஏதாவது வண்டி வாடகை வச்சு ஓட்டின்னுக்கிறார். பெரிய அளவுல இப்ப என்ன வரல அவருக்கு. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம கேட்கலன்னு வச்சுக்கோ, ஏன் அது நமக்கு அதுல வர நஷ்டம் நம்ம தான் அனுபவிக்கணும். ஊழியக்காரர் சொல்லும் போது கேட்கணும். ஆலயம் ஆராதனைக்கு வேணா வரணும், இதை செய்யணும், கொடுனா கொடுக்கணும். எந்த விதத்திலும் யாரையும் நஷ்டப்படுத்துகிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? பாருங்க அவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவர்களை. ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, ஈசாக்கு, யாக்கோபு, இப்போ 430 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க, அவங்களுக்கும் பலிக்குது. இவன் வாயை திறக்கும் போதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இவன் வாயை திறக்கும் போதெல்லாம் கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிறார். வாயை திறந்து சபிக்கலாம் நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சிடறார். உங்களை அழிச்சிடலாம், பள்ளத்துல தள்ளிடலாம், குழி தோண்டி மூடிடலாம், கர்த்தர் ஆசீர்வதிச்சிடறார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர், சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே அந்த சாபத்தை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அதை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே அவர்களையும் ஆசீர்வதிப்பார். உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வாதமா இருப்பான். உனக்கு நீ வாழணும்னு நினைக்கிறவன், உன்னை வாழ வைக்க உதவியா இருக்கிறவன், அவன் நல்லா வாழ்வான். உன்னை கெடுக்கிறவன் அவனுக்கு என்ன நடக்கும்? அவன் கெட்டு போடுவான். அல்லேலூயா. நாங்க இந்த மரம் தானா கெட்டு போச்சு பட்டு போச்சுன்ற கதையை அவன் என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. நீ அதெல்லாம் பயப்படவே கூடாது. ஐயோ எனக்கு இவன் சொல்லிட்டானே, அவன் வாய் வச்சு சொன்னா பலிக்கும், அப்படிலாம் யார் வாயிலும் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. யார் வாயிலும் எக்ஸ்ட்ராடினரியா ஒன்றும் பவர் ஒன்றும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சுற்றி சுற்றி தான் நடக்குது தவிர வேற ஒன்றும் இல்லை. நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு தேவனுடைய புள்ள, அதனால உனக்கு அந்த சாபம் அவன் மேல பலிக்கல. ஆமென்.
உன் மேல என்ன இல்லை? எனக்கு ஒரு வருத்தம், ஒரு பிள்ளை ஒன்று தவறு பண்ணிச்சு, ஒரு சின்ன தவறு பண்ணிச்சு. சின்ன தவறு பெரிய தவறு, பெற்றோருக்கு விரோதமான ஒரு காரியம் தான். எனக்கு அவர் சொல்லும் போது அப்படி சபிச்சிட்டார் அந்த பிள்ளைய. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணணும், அவரு பிள்ளைய மன்னிக்க மனசு இல்லையே அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட அப்புறம் மெல்ல மெல்ல பேசினேன். பேசும்போது விசாரிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன். அவர் அது அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேன். ஆமென், அல்லேலூயா. தவறு பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைய அதுக்காக அந்த பிள்ளை நல்லா வாழாமலாம் போல, நல்லா தான் இருக்குது, சந்தோஷமா தான் இருக்குது கணவனாரு கூட. ஆமென். ஆனா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நாம் யாரையும் சபிப்பதற்காக அழைக்கப்படலை, யாரையும் கெடுப்பதற்காக அழைக்கப்படலை, மாறாக ஆசீர்வாதமா இருப்பதற்கும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றவனுக்கு உன்னாலதான் மற்றவனுக்கு ஆசீர்வாதம். பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னாலதான் மற்றவனுக்கு ஆசீர்வாதம். அவங்கள பார்த்து சொல்லு, உங்களாலதான் பக்கத்து வீட்டுக்கு ஆசீர்வாதம், உங்களாலதான் எதிர்த்து வீட்டுக்கு ஆசீர்வாதம், உங்களாலதான் உங்க வேலை செய்யறவங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களாலதான் உங்களோட சொந்த பந்தங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களாலதான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமே தவிர எந்த சாபமும் உன் மேல பலிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமா மாற்றி. ஒரு 2 வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு போகலாம். ரோமர் 8:37 வாசிக்கலாமா? ரோமர் 8:37 இன்னொரு வசனம், 2 வசனம் தான். எப்படி அது சாபம், இன்னைக்கு அந்த சாபம் எப்படி நமக்கு யாரால அது ஆசீர்வாதமா மாறிச்சுன்னு பார்த்துட்டு பாருங்களேன். அன்புனால நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்றோமா, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொலேசியரின் புஸ்தகம், கொலேசியருக்கு எழுதின நிருபம் எடுத்து வாசிக்கலாம். கொலேசியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எடுத்துட்டீங்களா? இல்ல இல்ல, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்துக்கு சாபத்துக்கு நீங்களாக்கி நமக்கு மன்னிக்கணும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வருஷம். கலாத்தியர் 3:13. அவ்வளவுதான், முடிக்க போறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். அடுத்த வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவியை கொண்டு, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அப்போ சொன்ன பாத்தீங்களா, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், ஆபிரகாமை சபிக்கிறவன். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன பிராக்டிஸ் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். என்னாகமத்து 23ஆம் அதிகாரத்துக்கு வரலாம் வாங்க, இல்ல ஆதியாகமம் 12க்கு போங்க, ஆதியாகமம் 12க்கு வாங்க. இப்போ அங்க உங்க நேம் போடுங்க, எல்லாரும் பைபிள் எடுங்க, முடிச்சிடலாம். மூன்றாம் அதிகாரத்துல சொல்லுங்க. இப்போ உங்க பேரை போட்டு சொல்லுவாங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பன்னு இருக்குதுல்ல, அங்க உங்க பேரை போடணும். அல்லேலூயா. ஐயா சொல்லுங்க, உங்க பேர் என்ன ஐயா? ஐயா மோகன்வேலை மோகன்வேலை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மோகன்வேலை சபிக்கிறவர்களை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்னாகமத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க, கரெக்டா பார்த்து பொருந்துதான்னு பார்க்கலாம். என்னாக 24ல
ரைட், அங்க உங்க பேரை போடுங்களேன். இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. சந்தோஷை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சந்தோஷை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஏன் எல்லாரும் உங்க பேரை போட்டு வாசிங்க. கிருபாக்கு சொல்லி கொடுமாங்க. எல்லாரும் உங்க பேரை போடுங்க. சிஸ்டர் உங்க பேரை போட்டு சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க. சந்தோஷை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சந்தோஷை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். சொல்லுங்க, உங்க பேரை போட்டு சொல்லுங்க. சொல்லு கிருபா, சொல்லு. சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. நம்ம சொல்லணும், பலிக்கும் நமக்கு. சுசீலாவை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். இனிமேல் யாராவது என்னை ஆசீர்வதிச்சா அவங்களுக்கு ஆசீர்வாதம், என்னை சபிச்சா அவங்களுக்கு என்னது? இப்ப உங்களை யாராவது சபிக்கிறாங்க, சண்டைக்கு போவீங்களா? சந்தோஷமா நீங்க அப்பா சொல்றா கர்த்தர் அதெல்லாம் என்ன பண்ண போறாரு, எனக்கு ஆசீர்வாதமா சொல்லு. இன்னும் 4 வார்த்தை சேர்த்து சொல்றா. 4 வார்த்தை என்ன பண்ணு? 4 வார்த்தை சேர்த்து சபி, நான் இன்னும் ஆசீர்வாதமா இருக்க போறேன். ஆமென். அல்லேலூயா. இன்னும் 4 வார்த்தை சேர்த்து சொல்லு, நான் இன்னும் ஆசீர்வாதமா தான் இருக்க போறேன். சேர்ந்து சொல்லமா? சந்தோஷை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சந்தோஷை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். உங்க பேரை போட்டு சொல்லுங்க. சந்தோஷை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சந்தோஷை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், 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 சந்தோஷை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சந்தோஷை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இது எனக்கு கர்த்தர் சிலுவையிலே இயேசு நமக்காய் சாபமானதுனால, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கெல்லாம் நீங்களாக்கி நம்ம மீட்டு கொண்டபடினாலே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உன் மீதும் என் மீதும் பலிக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர். அல்லேலூயா. உங்களை யாரையும் சபிக்கிறாங்கன்னு சொல்லி பயப்படாதீங்க. அல்லேலூயா. சாபம் விடுறான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். உங்க மேல என்ன பலிக்காது? யாரு சாபம் விட்டாலும் என்ன பண்ணாது? பலிக்காது. அவன் வளரவே மாட்டான், விளங்கவே மாட்டான். நல்லாது நான் தான் பரவி போகிற ஆறுகளை போல பரவும். ஆமென். பக்கத்துல பா சொல்லி படருவாய், படர்ந்து பரவுவாய். எங்க கொடி என்ன பண்ணும்? ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணும்? படரும், அப்படியே பக்கத்துல அப்படியே விட்டோம், அப்புறம் பரவும். சின்ன செடிங்க ஒரு